ஏற்கனவே கேள்வி ஷேர் பண்ணியிருந்தேன்னா ஸோ உங்களுக்கு தெரியும் இதான் கேள்வி. இதான் கேள்வி. ஓகேவா? 5 ஐஸ்கிரீம்களையும் 8 யோகட்களையும் கொள்ளளவு செய்வதற்கு 350 ரூபாய் தேவை. ஓர் ஐஸ்கிரீமின் விலை ஓர் யோகட்டின் விலையிலும் பார்க்க ரூபாய் 5 கூடியது. ஓர் ஐஸ்கிரீமின் விலை எக்ஸ் எனவும் ஒரு யோகட்டின் விலை y எனவும் கூடியது. அப்ப ஐஸ்கிரீமிന്റെ விலை எக்ஸ், யோகட்டிന്റെ விலை ஐஸ்கிரீம் ஐ என்று போடும். அப்ப ஐ வந்து ஐஸ்கிரீம் வந்து எக்ஸ் ரூபாய், ஐ வந்து எக்ஸ் ரூபாய். அதே மாதிரி ஐஸ்கிரீம் அடுத்தது வந்து யோகட் வந்து y ரூபாய். ரைட்? எக்ஸ் ரூபாய் y ரூபாய். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 5 ஐஸ்கிரீம்களையும் 5 எக்ஸ் பிளஸ் 8 y is equal to 350. ரைட்? இது வந்து முதலாவது சமன்பாடு. இரண்டாவது சமன்பாடு சொல்லியிருக்கிறது ஓர் ஐஸ்கிரீமின் விலை. ஓர் ஐஸ்கிரீமின் விலை என்றால் எக்ஸ். ரைட்? ஓர் ஐஸ்கிரீமின் விலை ஒரு யோகட்டின் விலையிலும் பார்க்க. அப்ப ஒரு யோகட்டின் விலை என்றால் y, ஒரு யோகட்டின் விலையிலும் பார்க்க 5 நாள் கூடியதாகும். ரூபாய் 5 நாள். ஒரு யோகட்டின் விலையோட ஒரு 5 ரூபாய் கூட்டினா இவற்ற விலை வருமா? எங்கட எக்ஸ் விலை வரும். அதாவது ஐஸ்கிரீம் விலை. சோ இதுல இருந்து நாங்க எக்ஸ் சொல்லியிருந்தோம், எக்ஸ் ஒய் எல்லாத்தையும் சமன்பாட்டுக்கு ஒரு சைட் கொண்டு போகணும், நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒரு சைட் வச்சு கொள்ளணும். சோ எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5. இப்ப பாத்தீங்கன்னா இங்க 5x இருக்கு, இங்க x இருக்கு, இங்க 8y இருக்கு, இங்க y தான் இருக்கு. சோ இத நீங்க வேணுமெண்டா 8ஆல பெருக்கி y சமப்படுத்தலாம், இல்ல 5ஆல பெருக்கி x சமப்படுத்தலாம். எனக்கு நான் பெரியதானதால பெருக்கி நான் ரிஸ்க் எடுக்காம 40 வரும். ரைட்? 5ஆல பெருக்கினா 25 வரும். சோ அது என்ன பண்ணுறது, நான் இதால பெருக்கினாலும் செய்யலாம். இப்ப 5ஆல பெருக்கி x சமப்படுத்தல 5x சமன் இங்க 5x வரும். அப்ப ஒன்ல இருந்து கழிப்பேன். அப்ப 5x இருந்து 5x போனா 0 இல்லாம போயிடும், கழிக்கிறது. வையால பெருக்கு. இப்ப நான் இந்த வைய சமப்படுத்த இங்க வைய வந்து 8ஆல பெருக்குவேன். இந்த இரண்டாவது சமன்பாட்டை வந்து 8ஆல மல்டிப்ளை பண்ணுவேன். அப்ப இதை 8ஆல மல்டிப்ளை பண்ணிக்கல, இங்க மைனஸ் y, இங்க பிளஸ் y, இங்க 8 மைனஸ் y பிளஸ் y, இங்க மைனஸ் 8y. ஸோ மைனஸ் 8y, இங்க பிளஸ் 8y இல்ல. இங்க வந்து என்னன்னு வரும், ஒன்ல இருந்து ஒன்றே அந்த ரெண்டையும் கூட்டு வைக்கலதான் தகவல் சாயவும் மைனஸும் பிளஸும் அப்படியே இல்லாம போயிடும். அப்ப இதையும் கூட்டேக்குல வரும். இப்ப நான் 5ஆல பெருக்கி எடுத்துட்டா இதுல இந்த கழிக்கல 5 இல்லாம போகும். அப்ப நான் இப்ப ரெண்டாவது சமன்பாட்டை 5ஆல பெருக்கி, ரெண்டாவது சமன்பாட்டை 5ஆல பெருக்கி முதலாவது சமன்பாட்டை கழிக்கணும் அதுல இருந்து. சோ இரண்டாவது சமன்பாட்டை இப்ப உங்களுக்கு தவணையின பல வருமானம் தெரிஞ்சா செய்யுங்க. ரெண்டாவது சமன்பாட்டை 5ஆல பெருக்கி எழுதுங்க. ரெண்டாவது சமன்பாட்டை 5ஆல பெருக்கி அதுக்கு அப்படியே வந்து இதுல ரெண்டாவது சமன்பாட்டை 5ஆல பெருக்கி போட்டு சமன். அப்ப எப்படி வரும், 5x சய 5y சமன் 25. இப்படி எழுதி மூன்றாவது சமன்பாடு போட்டுட்டு இந்த ஒன்றுல இருந்து 3 ஏதோ கழியுங்க. ஆனா இப்ப நான் அதை டிரெக்டா உங்களுக்கு செய்து பழகி உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம், 2 into 5 மைனஸ் 1. இப்ப எனக்கு தெரியும் 2 5ஆல பெருக்கிறேன், மேனதால பெருக்க போறேன். அப்ப 5 தர x 5x, இந்த 5xல இந்த 5x போச்சுன்னா 0, x இல்ல. ரைட்? அடுத்தது பாக்குறேன் சய y, 5ஆல பெருக்கினா சய 5y சய 8y. ஆகவே சய 5y சய 8y சய 13y. ரைட்? சய 13y சமன் இங்க 5 25
இங்க 350 ஆகவே மட்டும் சாரி சய 3 வையா சய சய 5 வை சக 8 வை. ஓ நான் ரெண்டாவது சமன்பாடுல இருந்து முதலாவது சமன்பாட்டை கழிக்கிறேன். உங்களுக்கு இந்த டவுட் தெரிஞ்சு பாருங்க. ரைட், ரெண்டாவது சமன்பாட்டை 5ஆல பெருக்கிறது. 5x மைனஸ் 5y சமன் 25. இது மூன்றாவது சமன்பாடு. இப்ப நான் என்ன செய்யறேன்டா, மூன்றாவது சமன்பாட்டில இருந்து முதலாவது சமன்பாட்டை கழிக்கிறேன். ஆக 5xல இருந்து 5x போனா 0. சய 5yல இருந்து கழிக்க போறேன் சய 8y, சக 8y. அப்ப சய 5yல இருந்து கழிக்க போறேன் சக 8y சமன் 25 சய 350. ஆகவே சய 5y சய 8y ரெண்டும் ஒரே குணகம், ஒரே குறி. அதாவது முன்னுக்கு இருக்கிற இது வந்து இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ். ஆகவே ஒத்த குறி இருந்துச்சுன்னா அதே குறியை போட்டு கூட்டுவோம். கூட்டினோம்டா 8 மஞ்சும் 13 பை சமன் இங்க வரப்போகுது இங்க பிளஸ் 25 இங்க மைனஸ் 25. அது சொல்லி முன்னூற்றி இது. ஸோ ஒவ்வாத குறி. ஆக பெரியதான குறியை போட்டு ஒன்றுல இருந்து கழிப்பேன். அப்போ ஒன்றுல இருந்து சப்ஸ்ட்ராக்ட் பண்ணா எனக்கு வரப்போகுது 325 வந்து வருது. ஸோ இதை சுருக்கினோட இதுல y is equal to சொல்லுங்க. சை அங்காலையும் சை இல்லாம போயிடும், இங்காலையும் சை இல்லாம போயிடும். 325க்கு 13 எத்தனை? 25. 25. ரைட், அவதானமா இருக்கணும் உங்களுக்கு. அதுல இப்ப நான் இப்ப உங்களுக்கு இந்த மாதிரி டவுட் வரலாமா? 5 வயல இருந்து நான் 8 வயது தானே கழிக்கிறேன், அப்ப -3 தானே நான் குறிய பார்க்கணும். இங்க -5 கழிக்க போறோம் சக 8 அப்ப அது ஒரு -8 ஆகும். அப்ப மைனஸும் மைனஸும் மொத்த குறி. ஆகவே -13. அப்படி உங்களுக்கு அப்படி அந்த மாதிரி டிரெக்டா உங்களுக்கு ரெண்டாவது சமன்பாட்டு 5ஆல பெருக்கி முதலாவது சமன்பாடு கழிக்கிறேன்னு செய்யக்குள்ள உங்களுக்கு பிள்ளை வரும்னு தெரிஞ்சா தயவு செஞ்சு அந்த வேலை போகாம ரெண்டாவது சமன்பாட்டு 5ஆல பெருக்கி ஒரு சமன்பாடு எடுத்து வச்சு போட்டு அதுல இருந்துதான் கழியுங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு ஒரு 5 செகண்ட் எடுக்க போகுது. 5 செகண்டா ஒரு இல்லாட்டி ஒரு 10 செகண்ட் எடுக்கிறது, இல்லாட்டி 15 செகண்ட். அதாவது ஒரு மினிட்ல ஒரு 1/4 எடுக்குதுன்னு வைப்போம், ஒரு 15 செகண்ட் எடுக்குதுன்னு வைப்போம். அதால ஒன்றும் பெருசா இது பண்ண போறது. இப்ப நீங்க இதை மாறி எழுதி கவனியில போட்டீங்கன்னா டைம் மிச்சப்படுத்தி மார்க்ஸ் வராது. ஸோ அதனால உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ, சரியா உங்களுக்கு வருமென்று தோணுதோ அது அந்த வகையில போங்க. ஓகே, y25. இந்த y25 கொண்டு நான் எங்க பிரதிட்டு எனக்கு ஈஸியா எடுக்கலாம்னு பார்த்தா இங்க கொண்டு போய் பிரதிட்டா ஈஸியா எடுக்கலாம். ரைட், இந்த ரெண்டாவது சமன்பாடு பிரதிட்டா கூட நான் இதை கொண்டு இஞ்சால பிரதிட்டு இது பண்ணி இது பண்ணணும். நான் இந்த இடத்துல கொண்டு போய் x சமன் y பிளஸ் 5 5 நான் மென்ஷன் பண்ணாலே காணுது. நீங்க தமிழ் எழுதணும்னா எக்ஸ் சமன் y பிளஸ் 5 உங்களுக்கு தெரியும். ஆகவே எக்ஸ் சமன் 25 பிளஸ் 5. ஆகவே எக்ஸ் சமன் 30. ஸோ எக்ஸ் சமன் 30. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30. இப்ப கேள்வியை பாருங்க. ஒரு ஒருங்கமை சமன்பாடு எழுதட்டான், ஒரு சைமல்டேனியஸ் ஈக்குவேஷனை கிரியேட் பண்ணிட்டான். அது இந்த இதுல கிரியேட் பண்ணிட்டேன், ரெண்டு ஈக்குவேஷனை கிரியேட் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு ஐஸ்கிரீம் விலையையும் ஒரு சாக்லேட் விலையையும் வந்து உங்களுக்கு ஃபைண்ட் பண்ணிட்டான். அப்ப அவன் கேட்டது வந்து ஐஸ்கிரீம் விலையும் சாக்லேட் விலையும், எக்ஸ் விலையும் y விலையும் அவன் கேட்கல. அவன் தந்தவன் தான், அவனே தான் தந்திருக்கான் என்றால் எக்ஸ் விலையும் y விலையும் அவன் எக்ஸ் விலையும் y விலையும் அவன் தந்திருக்கான் என்றால்
எங்களுக்கு வந்து கேட்டது வந்து ஐஸ்கிரீம் விலையும் ஜாக்கெட் விலையும். சோ ஐஸ்கிரீம் விலையும் ஜாக்கெட் விலையும் நாங்க எழுதி கொடுக்கணும். என்னது ஐஸ்கிரீம் வந்து எங்களுக்கு என்னது எக்ஸ் எக்ஸ் ஐஸ்கிரீம். எக்ஸ் ஐஸ்கிரீம் ஐ போடுறேன். ஐஸ்கிரீம் வந்து எங்களுக்கு தெரியும் 30 ரூபாய். RS 30 அல்லது 30 ரூபான்னு பின்னுக்கு எழுதுங்க. அடுத்தது வந்து எங்களுக்கு தெரியும் யோகட். அப்ப யோகட் வந்து எவ்வளவு? 30 ரூபா. ₹25. ஸோ யோகட் வந்து ₹25. ஓகே, அடுத்த கேள்வியே பார்ப்போம். அதுலயே 3வது கேள்வி. ரைட், நீங்க இப்ப இதுல கேட்கலாம். இங்கிலீஷ் மீடியக்காரர் சொல்லுங்க. யோகேட்டுக்கு வந்து ஜி ஜியூ போடலாம், இல்லாட்டி YO GHU போடலாம். ரைட், என்ன வித்தியாசம்னா இது அமெரிக்கன், இது US UK. ரைட், இது US, இது UK. அதுதான் டிஃபரன்ஸ். மேட்ச் பாடத்தை வந்து நான் இது படிச்சுட்டு இங்கிலீஷ் சொல்லிட்டு அது உங்களை பொறுத்து. அமெரிக்கா மாதிரி எழுதுறீங்களோ இல்லாட்டி UK மாதிரி எழுதுறீங்களோ அது உங்க பேஸ் பொறுத்து. ஓகே, ஒரு குறித்த பணத்திற்கு கொள்வனவு செய்யத்தக்க யோகட்களின் எண்ணிக்கை அப்பணத்திற்கு கொள்வனவு செய்யத்தக்க ஐஸ்கிரீம்களின் எண்ணிக்கையிலும் பார்க்க ஒன்றினால் கூடியது. அப்பணம் எவ்வளவு? ஒரு குறித்த பணத்திற்கு கொள்வனவு செய்யத்தக்க யோகட்டுகளின் எண்ணிக்கை, ஒரு குறித்த பணம். ரைட், அப்போ ஒரு குறித்த பணம் ஐஸ்கிரீம் யோகட் உங்களுக்கு தெரிந்தானே, அப்ப அது நீங்கள் எழுதி கொடுங்க. அப்ப ஒரு குறித்த பணத்துக்கு கொள்ளணும் செய்யக்கூடிய யோகட்கள் எண்ணிக்கை, குறித்த பணம் வந்து எங்கள்கிட்ட எக்ஸ் ரூபான்னு சொல்லலாம், ஒரு P ரூபா. இந்த P ரூபாவுக்கு கொள்வனவு செய்யத்தக்க யோகட்களின் எண்ணிக்கை. ஒரு எத்தனை யோகட் கொள்ளணும் செய்யலாம்? ஏ எண்ணிக்கையான யோகட் கொள்ளணும் செய்யலாம். ஏ எண்ணிக்கையான யோகட் வந்து இந்த P ரூபாவுக்கு கொள்வனவு செய்யலாம் என்றா கொள்வனவு. அப்ப மொத்த விலை என்னவா இருக்கும்? ஒரு யோகட்டின் விலை A ரூபாண்டா மொத்தம் P ரூபாண்டா. இந்த P ரூபா வந்து எதுக்கு சமனா இருக்கும்? 30 A ரூபாவுக்கு சமனா இருக்கும். ஒரு யோகட்டின் விலை A இருந்துச்சு, அதாவது யோகட்டின் எண்ணிக்கை A இருந்துச்சு. 5 யோகட்னா 30 5 150 சமனா இருக்கும். இந்த P அமௌண்ட், அதாவது வந்து மொத்தமான அமௌண்ட் வந்து P ரூபீஸ் வைப்போம். மொத்தமான அமௌண்ட் வந்து P ரூபீஸ். இந்த P ரூபீஸ்ன்றது, அதாவது P ரூபான்றது இப்ப என்னது? ஏ எண்ணிக்கையான யோகட்களை வாங்குறதுக்கு சமனா இருக்கும். அப்ப ஏ எண்ணிக்கையான யோகட்கள் இருந்தா ஏ தர ஒரு யோகட்டின் விலை வந்து ஐஸ்கிரீமா யோகட். சோ ஏ தர ஒரு யோகட்டின் விலை வந்து 25 வயதானு. 25 ஏ வந்து எங்களுக்கு தெரியும் என்னண்டு P ரூபாய்க்கு சமனா இருக்கும். அதே P ரூபா அப்பணத்துக்கு கொள்வனவு செய்யத்தக்க ஐஸ்கிரீம்களின் எண்ணிக்கையிலும் பார்க்க ஒன்று கூடியதாகும். அப்ப ஐஸ்கிரீமின் எண்ணிக்கையிலும் பார்க்க ஒன்று கூட. அப்ப P ரூபான்றது இப்ப ஐஸ்கிரீமின் எண்ணிக்கை வந்து 30 A என்றா அதே P ரூபா வந்து எப்படி இருக்கும்? 25 A சக ஒன்றா இருக்கும். விளங்குதா? இது எழுதினது விளங்குதா? விளங்காட்டி சொல்லுங்க, நான் சொல்றேன். இந்த இடம் எழுதினது விளங்குதா? ஓமா இல்லையா? ஓம் சார். ஓகே ஓகே. சோ அதாவது பாத்தீங்கன்னா P ரூபான்ற ஒரு அமௌண்ட் செலவு செய்ய போறோம். அப்ப அந்த அமௌண்ட் வந்து எப்படி இருக்குமெண்டா, இப்போ இதுல வந்து இப்ப எத்தனை ஐஸ்கிரீம் வாங்குறோமோ, அப்ப எத்தனை ஏ எண்ணிக்கையான ஐஸ்கிரீம் வாங்குறோம்டா A × 30 தான் P ரூபா. ரைட், அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏ எண்ணிக்கையான ஐஸ்கிரீம் வாங்குறோம்டா அவன் சொல்றான் அதே பணத்திற்கு அதே P ரூபாவுக்கு எங்களுக்கு தெரியும்
கொள்வனவு செய்யத்தக்க ஐஸ்கிரீமை விட ஒன்று கூடவாகுமா என்னத்துக்கு யோகட் யோகட்டின் எண்ணிக்கை வந்து ஐஸ்கிரீம் எண்ணிக்கையில பார்க்க கூடவா இருக்குமா கொள்வனவு செய்த ஐஸ்கிரீம் எண்ணிக்கையிலும் பார்க்க ஒன்று நாள் கூடியதாகும் ஓகே அப்ப ஏ சக ஒன்று அப்ப பாத்தீங்கன்னா இதுவும் பி ரூபா இதுவும் பி ரூபா அப்ப எங்களுக்கு தெரியும் 30 ஏ சமன் 25 ஏ சக ஒன்று ரைட் அப்ப இப்ப எங்களுக்கு நான் இதுல இருந்து ஏ கண்டா அதுக்கு பிறகு வந்து அமௌண்ட் எவ்வளவுன்னு காணலாம் அப்ப ஏ வந்து காணணும்னா என்ன செய்யணும் இங்க நான் வந்து எல்லாம் உள்ள பெருக்கி போட்டு இந்த 25 உள்ள பெருக்கினா 30 சாய 25 என்று வரும் ஏன் இங்க உள்ள பெருக்கினா 25 சக 25 அது சமனுக்கு அங்கால போச்சுன்னா சாய 25 சமன் 25 ஆகவே 5 சமன் 25 ஏ சமன் 5 ஆகவே 5 என்னது ஏ என்றது என்னது நாங்க போட்டாங்க ஐஸ்கிரீம் அப்ப 5 ஐஸ்கிரீம் வாங்கலாம் அப்ப 5 ஐஸ்கிரீம் பி எவ்வளவு மொத்த ரூபா எவ்வளவா இருக்கு பி சமன் 30 தர 5 ஆகவே 150 ரூபாவா இருக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு 5 ஐஸ்கிரீம் வாங்கலாம் 5 15 ரைட் 25 படி பெருக்கி பாத்தீங்கன்னா 6 ஜாக்கெட் வாங்கலாம் அப்ப சரிதானே ஐஸ்கிரீம் காட்டிலும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஜாக்கெட் வாங்கலாம் 150 ரூபாய்க்கு அப்ப பி என்ற விலை எவ்வளவு 150 ரூபாய் விளங்காட்டி கேள்வி இல்லாட்டி எழுதி கொடுக்கும் விளங்காம எழுத வேணாம் தயவு செய்து எப்படி வந்தேன்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் திரும்ப படியும் வெக்கப்பட்டு அதுக்காக கேட்காம இருக்க வேணாம் அதுல சின்ன பாட்டு ஒன்று இருக்கும் பி பாட்டா இருங்க அதையும் டக்குன்னு பார்த்துட்டு போவோம் அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா பி பாட்டுல வந்து எங்களுக்கு இருக்கு காரணிகளை காண்க இந்த காரணி பட்ட சொல்லி இருக்கு எக்ஸ் வர்க்கம் சாய y² சாய x பிளஸ் y ஓகே இப்ப உங்களுக்கு இந்த முன்னுக்கு இருக்கிற x² மைனஸ் y² பார்த்தா என்ன விரிவு எழுதணும்னு தோணுது x சக y x சய y x minus y into x plus y x minus y into x சக y into x சய y right ஓகே சாய இங்க பாருங்க இதுல கேர்ஃபுல்லா இருக்கணும் இங்க பாருங்க இதுல கேர்ஃபுல்லா இருக்கையில வந்து எப்படி வருது இங்க சயவ பொதுவெடுத்த வேண்டாம் இதுக்குள்ள எப்படி வரும் இதுல பாருங்க சய எக்ஸ் இருக்கு சக y இருக்கு மைனஸ் எக்ஸ் பிளஸ் y இருக்கு ஆனா இதுல நாங்க பொதுவெடுக்க உடனே போயிடாது இப்ப மைனஸ் பொதுவெடுத்த வேண்டாம் என்ன வர போகுது இங்க இருக்குல்ல மைனஸ் பொதுவெடுத்த எப்படி வரும் x minus y x minus y என்று வரும் ரைட் x plus y என்ற இதுல வச்சுக்கொண்டு நீங்க x plus y இதுல பொதுவெடுக்க இல்லை ஏனென்றா இங்க ஒன்றுக்கு மைனஸ் குறி இருக்கு ஒன்றுக்கு பிளஸ் குறி இருக்கு ஸோ அதனால நாங்க டைரக்டா அப்படியே வச்சுக்கொண்டு பொதுவெடுக்க இயலாது அப்ப நான் ஒரு மைனஸ் வழியில் எடுத்துட்டா x minus y மைனஸ் இன்டு மைனஸ் தான் பிளஸ் y வரும் ரைட் அப்ப இப்ப பாத்தீங்கன்னா இங்கேயும் x minus y இருக்கு இங்கேயும் x minus y இருக்கு ஆகவே என்ன செய்யலாம் x minus y காமனா எடுக்கலாம் அப்ப x minus y பொதுவெடுத்தா இதுக்குள்ள மிச்சம் இருக்கிறது x plus y சாய x minus y ஏற்கனவே எடுத்துட்டேன் ஆகவே 1 இதான் வந்து இதுங்க விடையா இருக்கும் இதோட மேலே தான் செய்யலாது ரெண்டு ஜஸ்ட் 2 லைன்ஸ் இதுக்கு ஒரு 2 மார்க்ஸ் வரும் 3 மார்க்ஸ் தரும் ஓகே அடுத்த கேள்வி இதுதான் பாருங்க 2014ல மூன்றாவது கேள்வி பெரிய கேள்வி மூன்றாவது கேள்வி முழுசா இல்லை பாட்டி பாட்டு கதைக்கு இடம் இல்லை முழு கேள்வி 10 மார்க் தெரிஞ்ச 10 மார்க் இந்த
இப்ப சொல்லியிருக்கிறேன்டா, ஒரு செவ்வக வடிவ கண்ணாடி தகடு, அதாவது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கிற ஒரு கிளாஸ் இருக்காம். அந்த கிளாஸ் இதுல வந்து ஏபிசிடியில இருந்து இரு சமபக்க முக்கோண பகுதி ஏடிஇ வெட்டி நீக்கப்படுகிறது. இந்த இரு சமபக்க முக்கோணம் வந்து வெட்டி நீக்கப்படுகிறதா. சிஇ நீளம் 1 மீட்டர் ஆகும். சிஇ நீளம் 1 மீட்டர் ஆகும். டிஇ நீளம் எக்ஸ் மீட்டர் என கொண்டு, டிஇ என்ற நீளம் எக்ஸ் மீட்டர் என கொண்டு, இது வந்து எக்ஸ் மீட்டர் என கொண்டு, ரைட். சோ டிஇ என்ற நீளம் எக்ஸ் மீட்டர் என கொண்டு தகட்டின் எஞ்சிய பகுதியின் பரப்பளவுக்கான ஒரு கோவையை எக்ஸ் சார்பில் எழுது, ரைட். ஃபர்ஸ்டுக்கு எஞ்சிய பகுதியை காணணும்டா எந்த பரப்புல இருந்து எந்த பரப்பை கழிச்சா எஞ்சிய பகுதி வரும்? எந்த ஏரியால இருந்து எந்த ஏரியாவை நாங்க சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்? செவ்வக பரப்புல இருந்து முக்கோண பரப்பை கழிக்கணும். பெரிய செவ்வக பரப்புல இருந்து முக்கோண பரப்பை கழிக்கணும். சோ செவ்வக பரப்பு காணணும்னா செவ்வக பரப்புக்கு பக்கங்கள்ல நீளமங்களுக்கு தேவை. சோ பக்கங்கள் நீளம் தேவைன்னா இது எக்ஸ்ண்டா, இது எக்ஸ் பிளஸ் 1 இருக்கும். இந்த நீளம் இது எக்ஸ்ண்டா, இது எக்ஸா இருக்கும். அப்ப நீளந்திர அகலம் தான் அது பரப்பளவு. அப்ப ஏரியா ஆஃப் rectangle ABCD, செவ்வகம் ABCD பரப்பளவு என்னோட வரப்போகுது நீளம் வந்து எங்களுக்கு தெரியும் எக்ஸ் பிளஸ் 1, ரைட். விளாம் வந்து எக்ஸ் பிளஸ் 1 தான், எக்ஸ் பிளஸ் 1. இது எக்ஸ், இது 1, இது எக்ஸ் என்ன, இது சமபக்கம் போகணும். அப்ப எக்ஸ் பிளஸ் 1 இன்டு அகலம் வந்து எக்ஸ். ஓகே, அது அப்படியே இருக்கு. அது மாதிரி இப்ப இருக்கிற ட்ரையாங்கிள் ஏரியா அப்ப என்ன வர போகுது? முக்கோணி ஏ டி இ என்ற பரப்பு. அப்ப ட்ரையாங்கிள் பரப்பு வந்து எப்படி இருக்கு? ஹாஃப் இன்டு அடி வந்து எக்ஸ் தர செங்குத்து உயரம் வந்து எக்ஸ். அப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா எஞ்சிய பரப்பு இதை காணணும்னா என்ன செய்யணும்? சோ எஞ்சிய பரப்பு ரிமைனிங் ஏரியா, எஞ்சிய பரப்பு மொத்த பரப்புல இருந்து இந்த முக்கோண பரப்பை கழிக்கணும். மொத்த பரப்பு எக்ஸ் இன்டு எக்ஸ் பிளஸ் 1 மைனஸ் எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் 2. அப்ப எழுதினோம்னா எப்படி வரப்போகுது? எக்ஸ் வர்க்கம் பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் 2. ஆகவே எக்ஸ் வர்க்கத்திலிருந்து எக்ஸ் வர்க்கம் பை 2 போச்சுன்னா எக்ஸ் வர்க்கம் பை 2 பிளஸ் எக்ஸ் ரெண்டு பேரும் போகுது, ரைட். எஞ்சி இருக்கும் பகுதி ஏபிசியின் பரப்பளவு 5 மீட்டர் வர்க்கமாகும். அப்ப இது வந்து என்ன இருக்கா? 5 மீட்டர் வர்க்கத்துக்கு சமனா. ஆகவே எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் 2 சக எக்ஸ் ஈக்குவல் டு 5 மீட்டர் ஸ்கொயர். நான் வீக்கெண்ட் எழுதுதாலும் மீட்டர் இல்லாம வைக்கிறேன், ரைட். 5 மீட்டர் ஸ்கொயர். அப்ப இதுல இருந்து கீழே சொல்றான் பாருங்க,
எக்ஸ் வர்க்கம் சக 2x சய 10 இருபடி சமன்பாட்டு தீர்வுகள் என காட்டுது. அப்ப முதல்ல அந்த இருபடி சமன்பாட்டை உருவாக்கணும். அப்படி ஒரு இருபடி சமன்பாடு இருக்குன்றதை காட்டணும். அப்போ அப்படி ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன் இருக்குன்றதை காட்டணும்னா என்ன செய்யணும்? இப்ப இது நாங்க ரெண்ட போமாஸ் எடுத்து முழுக்க பெருக்கணும். அப்ப இதுக்கும் ரெண்ட போமாஸ் எடுத்தோம்னா என்ன வர போகுது? எக்ஸ் வர்க்கம் சக 2x இன் கீழ் 2 சமன் 5. ஆகவே எக்ஸ் வர்க்கம் சக 2x சமன் 10. எல்லாத்தையும் இருபடி சமன்பாடு என்ன சொல்லணும்? எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வரணும். ஆகவே எக்ஸ் வர்க்கம் சக 2x சய 10 சமன் 0. இது பாத்தீங்கன்னா அங்க அவன் காட்ட சொன்ன அந்த இருபடி சமன்பாடு காட்டவே சொல்ல இல்ல. ஆனாலும் நம்ம அந்த இருபடி சமன்பாடு எடுத்தா தான் அடுத்த இதுக்கு போகலாம். அப்ப அந்த இருபடி சமன்பாடு எங்களுக்கு தெரியுது. எக்ஸ் வர்க்கம் சக 2x சய 10 சமன் 0. சரி, இதோட தீர்வு வந்து காணட்டா -1 பிளஸ் ஓ மைனஸ் ரூட் 11 காணட்டான். அப்ப நாங்க இதை நிறைவர்க்கமாக்குறோம். அப்ப நிறைவர்க்கமாக்குற இதை நாங்க இதுக்கு காரணி இருக்காது. ஏன் இதுல தீர்வு வந்து அங்க வர்க்க மூலத்திலேயே அவன் கேட்டிருக்காங்க. அதாவது வந்து -1 பிளஸ் ஓ மைனஸ் ரூட் 11 அதுல காரணியா இருக்கணும்டா. இதுக்குள்ள நாங்க பெருக்கைக்குள்ள 10x வர்க்கமாகவும் கூட்டைக்குள்ள 2x ஆகும் வர மாதிரி எங்களுக்கு டிரெக்டா காரணி நம்பர்ல முழுவன்ல வராது. அதனாலதான் அந்த காரணி அங்க இருக்கு. அப்ப நாங்க என்ன செய்யணும்? நிறைவர்க்கமாக்கணும். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆக்கணும்னா என்ன செய்யணும்? எக்ஸ் வர்க்கம் பிளஸ் 2x அங்க என்னத்தை கூட்டணும்? என்னத்தை கூட்டி என்னத்தை கழிக்கணும்? 2 கீழ் முழுவதின் வர்க்கம் சக 2 2 முழுவதின் வர்க்கம். அதாவது வந்து இந்த இதுக்கு எக்ஸுக்கு முன்னுக்கு இருக்கிற குணகத்தின் அரைவாசிய அதுல அரைவாசியின் வர்க்கத்தை ஒருக்கா கூட்டி ஒருக்கா கழிப்போம். ஆகவே 2 உங்களுக்கு டிரெக்டா தெரியுமெண்டா இதுல ஒன்றே போட்டுக்கொள்ளலாம். ரைட், 2 முழுவதின் வர்க்கம் சய 10 சமன் 0. இங்க பாத்தீங்கன்னா இவ்வளவுக்கும் பதிலா நாங்க போடலாம் எக்ஸ் ஆக 2 முழுவதின் வர்க்கம். இங்க எக்ஸ் வர்க்கத்துல இருக்கிற எக்ஸையும் 2 இருக்கிற அதையும் அந்த வர்க்கத்தை விட்டு போட்டுட்டு இங்க எக்ஸுக்கு முன்னுக்கு இந்த எக்ஸ் இந்த குணம் என்னவோ இந்த 2x 2x முன்னுக்கு என்ன குணமோ அதான் இங்க குறியா போடுவோம். சமன் இஞ்சால சய 2 என்றா 1 ஒன்றின் வர்க்கம் 1 சய 1 வர்க்கம் அங்கால போச்சுன்னா சக 1 ஒன்றின் வர்க்கம் 1. அது மாதிரி சய 10 அங்கால போச்சுன்னா சக 10. இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக 1 முழுவதின் வர்க்கம் சமன் 11. ஆகவே எக்ஸ் சக 1 சமன் சகோசய வர்க்க மூலம் 11. ஆகவே எக்ஸ் சமன் சகோசய வர்க்க மூலம் 11 சய 1 வருது. ரைட், அப்ப இந்த தீர்வு வந்து இது. ஓகே, அவன் கேட்ட மாதிரி எழுதிட்டு அவன் என்ன கேட்கிறான்? அடுத்து டிஇன் நீளத்திற்கு உகந்த தீர்வை தெரிந்தெடுத்து டிஇக்கு உகந்த தீர்வை தெரிந்தெடுத்து ஏடி கம பிசி ஆகியவற்றின் நீளங்கள் ஒவ்வொன்றையும் வர்க்க மூலம் 11 சார்பில் எழுதுங்க. ரைட், டிஇ நீளம் என்ன ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. டிஇ என்னது? எக்ஸ். ரைட், அதாவது டிஇ என்றது என்னது? எக்ஸ். அப்ப எக்ஸ் இந்த நீளத்தை நாங்க காணணும். அப்ப எக்ஸ் இந்த நீளத்தை காணணும்னா என்ன என்ன கேட்கிறான்? எக்ஸ் இந்த நீளம். அப்ப எக்ஸ் சமன் சக வர்க்க மூலம் 11 சய 1 அல்லது எக்ஸ் சமன் சய வர்க்க மூலம் 11 சய 1. இதுல எது வரும்? டிக்கு எக்ஸுக்கு என்ன வரும்? எக்ஸுக்கு இது வருமா இது வருமா? முதலாவது சார். முதலாவது. ரெண்டாவது வந்து மைனஸ் வர்க்க மூலம் 11 -1 எல்லாமே வந்து மைனஸ்ல இருக்க விட. ஆகவே இது பொருந்தாது, நாட் சூட்டபிள். அப்ப இது பொருந்தாதுன்னா எங்களுக்கு விட வந்து எக்ஸ் வந்து வர்க்க மூலம் 11 சய 1 இருக்கும். ரைட், அப்ப டிஇ என்ற நீளம் எக்ஸ் வந்து கண்டாச்சு. டிஇ நீளம், அப்ப டிஇ நீளம் தான் எக்ஸ். ஆகவே எங்களுக்கு தெரியும் டிஇ சமன் அப்படி போடலாம் வர்க்க மூலம் 11 சய 1. வர்க்க மூலம் 11 சய 1ன்றது டிஇ நீளம். வர்க்க மூலம் 11ன்றது 3.0 வர போகுது. 3.0 இருந்து 1 கழிச்சா உங்களுக்கு நேர் கூட தான் வரும். அப்ப நீளம் வந்து நேர்ல இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, வர்க்க மூலம் 11 1. ஏனென்றா இங்க எக்ஸ் வந்து கிரேட்டர் தான் 0 போடுங்க. எக்ஸ் வந்து கிரேட்டர் தான் 0 ஏனென்றா எக்ஸ் வந்து இந்த நம்பர் நீளம். அப்ப எக்ஸ் நீளம் என்றா எக்ஸ் கிரேட்டர் தான் 0. அதனால இது பொருந்தாது, இது பொருந்தாது. ரைட், எக்ஸ் கிரேட்டர் தான் 0 வேற. அப்ப
எக்ஸ் பெரிது பூஜ்ஜியத்திலும் என்றதால எங்களுக்கு டிஇ வந்து √11 - 1 வரும். அப்ப √11 - 1 அடுத்த கேள்வி வந்து ஏடி டிசி நீளத்தை காணட்டா. அப்ப ஏடி நீளம் என்ன? அதே எக்ஸ் தான். ஏடி சமன் டிஇ சமன் வர்க்கமூலம் 11 - 1. அடுத்தது வந்து கேட்டிருக்கு டிசி நீளம். ஸோ டிசி நீளம் சமன் எவ்வளவா இருக்கும்? வர்க்கமூலம் 11 - 1 சக 1. டிசியை கூட்டினா தான் டிசி வரும். சக 1. ஆகவே வர்க்கமூலம் 11 ரைட். நீளம் வந்து கேட்டாலும் நாங்க ஏற்கனவே மீட்டர்ல இருக்க மீட்டர் கொடுப்போம். மீட்டர் 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 ரைட். ஓகே. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தகடு ஏபிசிடி பரப்பளவு தகடு ஏபிசிடி பரப்பளவு 11 வர்க்கமூலம் 11 என காட்டி நாங்க முதல்ல என காட்டுறதை பார்ப்போம். மொத்தம் ரெக்டாங்கிள் பரப்பு தான் இந்த தகடு. அது இந்த பரப்பளவு வைக்கிறான். பரப்பளவு வந்து எங்களுக்கு தெரியும். ஏற்கனவே கண்டதால இந்த பரப்பளவு வந்து எங்களுக்கு தெரியும். என்னன்னு தெரியும்? பரப்பளவு எங்களுக்கு பரப்பளவு தெரியும். x into x plus 1. அப்ப x into x plus 1 தான் எங்களுக்கு பரப்பளவு தெரியும். அப்ப x plus 1 என்றது ஏரியா. அப்ப இது வந்து உங்களுக்கு x வந்து என்ன தெரியும்? வர்க்கமூலம் 11/1 into x plus 1. x plus 1 என்றது என்ன உங்களுக்கு தெரியும்? எவ்வளவு? dc. x plus 1 என்றது dc. dc என்றது என்ன? வர்க்கமூலம் 11. அப்ப பெருக்கினோம்டா வர்க்கமூலம் 11 தர வர்க்கமூலம் 11 எத்தனை? சொல்லுங்க. வர்க்கமூலம் 11 தர வர்க்கமூலம் 11 எத்தனை? √11 into √11. வர்க்கமூலம் 11 தர வர்க்கமூலம் 11 எத்தனை? உங்களதா? பாத்திமா வர்க்கமூலம் 11 தர வர்க்கமூலம் 11 எத்தனை? கனிஷ்கா காவியா ரசாட் ஒவ்வொருத்தரா இது கூப்பிடுற மாதிரி பிரசன் அர்ச்சன் கூப்பிடுற மாதிரி தெரியான்னு சொல்லுங்க. அனுஷ்கா சஞ்சனா what is the value of √11 into √11? 11. இதைத்தான் நாங்க எடுத்தோம். இப்ப அதாவது வந்து பாத்தீங்கன்னா வர்க்கமூலம் 11 into வர்க்கமூலம் 11 என்ன மீனிங்? வர்க்கமூலம் 2 தரம் வரைக்கும் அறியாம அடுக்கும் அடிகள் சமனா இருந்து பெருக்கப்படும் போது அடுக்குகள் என்ன செய்யப்படும்? அடிகள் சமனா இருந்து பெருக்கப்படும் போது அடுக்குகள் கூட்டப்படும். ஆக வர்க்கமூலம் 11 என்ன? அதாவது வர்க்கமூலம் 11 என்னது? 11 அறியாம அடுக்கு. 11 அறியாம அடுக்குன்னா பாருங்க. 11 அறியாம அடுக்கு தர 11 அறியாம அடுக்கு அடிகள் சமனா இருந்த அடி வந்து 11 பெருக்கப்படும் போது அடுக்குகள் என்ன செய்யப்படும்? கூட்டப்படும். அரை வரையும் 1. ஆகவே 11 1. அப்படி இல்லையா? அப்படி இல்லையா? அடுத்ததா யோசிக்கலாம். வர்க்கமூலத்துக்குள்ளேயே 11 வர்க்கம் வரும். 11 வர்க்கம். அப்ப 11 வர்க்கம் எங்களுக்கு என்ன தெரியும்? வர்க்கமூலம் கேன்சல் ஆகும். இது வந்து வர்க்கமூலம் அறியாம அடுக்கு தானே வர்க்கமூலம்ன்றது. அப்ப அறியாம அடுக்கு. அப்ப இந்த இது மட்டுப்படும். அவை 11 ரைட். சோ உங்களுக்கு தெரியும் இது வந்து 11 சாய வர்க்கமூலம் 11 ரைட். காட்டு சொன்னது அதுதான் 11 - √11. அப்ப காட்டு சொன்னது அதுதான். வர்க்கமூலம் 11 பெருமானம் 3.317 என கொண்டு
இப்பரப்பளவை சதுர மீட்டரில் இரு தசமதானங்களில் காண்க. ஆகவே இங்க பாத்தீங்கன்னா 11 சாய இந்த பரப்பளவு தான் கேட்குது. இந்த மொத்த பரப்பளவு கேட்குது. இந்த பரப்பளவு தான் கேட்குது. இந்த பரப்பளவு வந்து என்னது? ரெக்டாங்கிள் பரப்பளவு. ரெக்டாங்கிள் பரப்பளவு வந்து கேட்டுருக்குங்க ஏபிசிடி. இந்த பரப்பளவு இப்பரப்பளவு ரைட். இப்பரப்பளவை சதுர மீட்டரில் காண்க. அப்ப வர்க்கமூலம் 11 உங்களுக்கு தெரியும் 3.317 3.317. விழா வந்து எவ்வளவு? விழா மீட்டர் ஸ்கொயர். ஏன் பரப்பளவு கழிச்சம் எவ்வளவு? 11ல இருந்து 3.317 போச்சு எவ்வளவு? 7.683 மீட்டர் ஸ்கொயர். எழுதிக்கொள்ளுங்க. வெளிநாட்டு மற்ற கேள்வியை பாருங்க. எழுதாதாக்கள் ரெண்டு இதுல ஸ்கிரீன் இருக்கா, போட் ஸ்கிரீனை டச் பண்ணிட்டு அதுல போட்டை பாருங்க. எழுதினாக்கள் அடுத்த கேள்வியை பாருங்க. நான் டெய்லி ரெக்கார்டிங் கொடுக்குறேன்ற இதால இவர் அந்த தைரியத்துல வந்து அவங்களை காணல. அஞ்சுல ஒரு பங்காக்கள்லாம் இருக்கணும். பார்ப்போம் மிச்சவங்க இனி பார்ப்போம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே இது பண்ணிடுவோம். எல்லாத்தையுமே குறைச்சு உண்மையா அவ்வளவான ரீசன் மட்டும் கொஞ்சம் அம்மா அப்பாவை போய் சொல்ல வச்சு கொண்டு வாங்க. அழைக்கவா? ஓகே. விளையாடாக ஸ்கிரீன் எடுத்து வைங்க. அழைக்க போகுது. ஓகே பாப்பா. கேள்வி நான் ஷேர் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன ஷேர் பண்ணி காட்டுறேன். இதுதான் கேள்வி, பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே. எக்ஸ் y என்பன இரு வகை பயிற்சி புத்தகங்கள் ஆகும். ரைட். ரெண்டு வகையான எக்ஸசைஸ் புக். அப்ப அதுல வந்து வகை எக்ஸின் 3 புத்தகங்களிலிருந்தும் வகை y-இன் ஒரு புத்தகங்களிலிருந்தும் மொத்த திணிவு 200 கிராம் ஆகும். அப்ப முதலாவது ஈக்குவேஷன் என்ன? வகை எக்ஸின் 3 புத்தகங்கள். அப்ப எக்ஸ் 3x சக வகை y, அது வந்து வெரைட்டியா இருக்கு. மற்ற என்ன வெரைட்டி? y-ல வந்து வகை y-இன் ஒரு புத்தகத்துல ஒரு y நிறை வந்து எவ்வளவா இருக்கா? அதாவது வந்து
புத்தகத்தின் எண்ணிக்கை வந்து எக்ஸ், ரைட்? அப்ப 3 புத்தகம் வேண்டாம், எக்ஸ் இன்டு 3 புத்தகம். அப்ப எக்ஸ் இன்டு 3 புத்தகம்னா 3x வரப்போகுது. அப்ப 3xனா 3x புத்தகம் நிறவந்தங்களுக்கு வரப்போகுது. அப்ப 3x அது நிறவந்தங்களுக்கு எவ்வளவு? 200 கிராம். ரைட்? வகை எக்ஸில் ஒரு புத்தகத்தினதும் வகை பையில் இரு புத்தகங்களின் மொத்த திணிவு 200 கிராம். வகை எக்ஸில வகை எக்ஸ்ல வந்து ஒரு புத்தகத்தினதும் வகை வகையில வந்து இரு புத்தகங்கள் தான். சமன் 2 பை சமன் அதுவும் 200. ரைட்? இப்ப பாருங்க, அதாவது வந்து நான் ஸ்மால் எக்ஸ் போட்டிருக்கேன். கேபிட்டல் எக்ஸ்ன்றது புத்தகம், கீழே மென்ஷன் பண்ணிருக்கேன். என்னது கேபிட்டல் எக்ஸ்ன்றது புத்தகம். அப்ப எக்ஸ் ஒரு புத்தகம் எக்ஸ்ண்டா அந்த புத்தகத்தின் திணிவு வந்து எக்ஸ் கிராம். அப்ப ஒரு புத்தகத்தின் திணிவு வந்து எக்ஸ் கிராம். 3 புத்தகம் வந்து 3x கிராம். இது வந்து ஒரு புத்தகத்தின் திணிவு வந்து y கிராம். சோ ஒரு 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 புத்தகம் தான் y கிராம். அப்ப ரெண்டையும் கூட்டிக்கல 200 கிராம் வருது. அது மாதிரி x + 2y என்றைக்குல அதுவும் 200 வருது. அப்ப இருபடி சமன்பாடு உருவாக்கட்டா, ஒருங்கமை சமன்பாடு உருவாக்கட்டா, ஒருங்கமை சமன்பாடு உருவாக்கியாச்சு. உருவாக்கிட்டு அடுத்தது என்ன சொல்லியிருக்கு? ஒவ்வொரு வகை புத்தகங்களையும் திணிவை காணட்டும். அப்ப ஒவ்வொரு வகை புத்தகங்களையும் திணிவை காணணும்டா என்ன செய்யணும்? இந்த இருபடி சமன்பாட்டை தீர்க்கணும். எங்களுக்கு ஈஸி வழி என்ன? முதலாவது சமன்பாட்டை 2ஆல பெருக்கிறது, இல்லாட்டி 2வது சமன்பாட்டை 3ஆல பெருக்கணும். முதலாவது சமன்பாட்டை 2ஆல பெருக்கிறது உங்களுக்கு ஈஸி. முதலாவது சமன்பாட்டை 2ஆல பெருக்க வேண்டாம். உங்களுக்கு தெரியும் rx சாய 2y சமன் 400. இது 3 போகுது. ஆகவே 3ல இருந்து 2 கழிச்சு வேண்டாம். சரி, 3ல இருந்து 2 கூட்டின வேண்டாம். 3ல 2 கூட்டுவேன். ஏன் இங்க பாத்தீங்கன்னா நான் சய போட்டுறேன். அப்ப 3ல இருந்து 2 கழிப்பேன். 3ல இருந்து 2 கழிப்பேன். கழிச்சேன்டா rxல x போச்சுதுண்டா 5x, 2yல 2y போச்சுதுண்டா 0, 400ல 200 போச்சுதுண்டா 200. அப்ப டிவைட் பண்ணோம்டா x சமன் எத்தனை? 40. அப்ப x 40 அதை கொண்டு போய் இங்க போட்டோம்டா, இல்லாட்டி அதை கொண்டு அங்க போட்டோம்டா, முதலாவதுல கொண்டு போட்டோம்டா. எனக்கு டிரெக்டா y இருக்காது. முதலாவதுல கொண்டு போட்டோம்டா y சமன் 200 சாய 3x, 3 தரு 40, 120. ஆகவே 200 சாய 120. ஆகவே 80. ரைட்? ஆகவே அவன் கேட்டது படிதான் விட கொடுக்கணும். இது ஒருங்கமைந்த தீர்த்து ஒவ்வொரு வகையிலும் ஒரு புத்தகத்தின் திணிவு யாது? ஒரு கேபிட்டல் எக்ஸ் போடணும். எக்ஸ் புத்தகத்தின் திணிவு எவ்வளவு? 40 கிராம். ஒரு கேபிட்டல் y புத்தகத்தின் திணிவு 80 கிராம். வகை எக்ஸில் என் புத்தகங்களினது வகை வையில் ஒரு புத்தகத்தினது மொத்த திணிவு 200 கிராமிலும் குறைவாகும். ரைட்? இப்போ ஒரு சமநிலை மாதிரி வரப்போது போல பாப்போம்.
வகை எக்ஸ்ல வந்து n புத்தகங்கள்னதும் வகை வையில வந்து ஒரு புத்தகத்தினதும் மொத்தத்தினையும் 200 கிராம்லும் குறைவா. வகை எக்ஸ்ல வந்து ஒரு புத்தகத்தின் நிறவந்தங்களுக்கு என்ன தெரியும் 40 கிராம். அப்படி எத்தனை புத்தகம் இருக்கு n புத்தகம் இருக்கு. அப்ப 40 n சக வகை வையில வந்து ஒரு புக்கா. அப்ப வகை வையில ஒரு புக்குண்டா 80 கிராம். ரைட். இது ரெண்டையும் கூட்டினோம்டா உங்களுக்கு என்ன சொல்லினோம் 200லும் குறைவாகும். 200 கிராமிலும் குறைவு. அப்ப கூடினதுல குறைவு. அப்ப 200 அவன் சொன்ன தரவும்படி தானே 40 எண்ணையும் அதாவது வகை எக்ஸ்ல வந்து n புத்தகங்கள். அப்ப ஒரு எக்ஸ் புத்தகத்தின் நிறை வந்து 40 கிராம். சோ மொத்தமா n புத்தகம் இருக்குன்னா n தர 40 கிராம் சக 80 வந்து வகை வகையில இருக்கிற ஒரு புத்தகம் சொன்னது. அப்ப வகை வகையில இருக்க ஒரு புத்தகம் 80 200 விட குறைவா இருக்கணும். அப்ப இந்த பக்கம் இவ்வளவு கூட்டுறது வந்து கூர் பக்கம் அங்கதான் பார்க்கணும். மாறி சமநிலையே போடுறது. அப்ப இது வந்து குறைவா இருக்கணும். என்னது 200 விட அதாவது லெஸ் தேன் 200 இருக்கு. அப்ப லெஸ் தேன் 200. அப்ப இப்ப பார்த்தோம்னா ஒரு சமநிலையை என்ன மாறி எண் மாத்திரம் இடம்பெறும் ஒரு சமநிலையை எழுதலாம். இதுதான் அந்த எண். மேலே மூன்றில் உள்ள சமநிலையை எண்ணிற்கு தீர்த்து எண் எடுப்பதற்கு உயர்ந்தபட்ச பிரமாணத்தை காண்க. ரைட். இப்ப பாத்தீங்கன்னா 40 எண் இஞ்சால சக 80 அங்களவுக்கு சய 80 ஆகவே 200 சய 80 ஆகவே 40 எண் 120 எண் 3. அப்ப என்ன எடுக்கிறதுக்கு உயர்ந்தபட்ச பெருமானம் என்ன? What is the maximum value of n? ரெண்டு. ரெண்டு வரா ரெண்டு சரியோ ஏன் 3 வராது? அதுல சமன் குறி போடல சார். சமன் குறி போடல. 2 வரும். ஆனா இந்த கேள்வியிலேயும் ஒரு கொஸ்டின் மார்க் கொண்டு இருக்கு. என்னது? அவன் வந்து என்ன சொல்ல மேலே மூன்றில் உள்ள சமநிலையை எண்ணிற்கு தீர்ப்பு எண் எடுக்கத்தக்க உயர்ந்தபட்ச முழுவன் பெருமானம் அவன் சொல்ல. அதனால எங்களுக்கு விடைய கரெக்டா சொல்ல இயலாது. ஆனா நாங்க முழுவன் எடுத்து தான் செஞ்சிருக்கணும். அவங்க கேட்கணும் முழுவன் பெருமானம். அப்படி இல்லாட்டி என்ன செஞ்சிருக்கணும்? இது வந்து இந்த நிறை வந்து 200க்கு சமனா இருந்திருக்கலாம் இல்ல அதோட சின்னனா இருக்கணும்னு சொல்லியிருக்கணும். சமனா இருந்திருக்கலாம் இல்ல அதோட சின்னனா இருக்கணும்னு சொல்லியிருந்தா மேக்சிமம் பெருமானம் என்னவா இருக்கும்? எடுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் முழு எண் சமன் 3 இருந்திருக்கும். சமனா இருந்திருந்தா. ஆனா இங்க அவன் சமன் இல்லைன்னு தான் சொல்றான். 200 விட குறைவா இருக்குன்னு சொல்றான். லெஸ் தேன் 200 தான் சொல்றான். சமன் சொல்லவே இல்லை. அப்ப சமன் இல்லைன்னு சொல்லல. இதுல மேக்சிமம் பெருமானம் காண என்ன இருக்கலாம்? எண் வந்து 2.99999 ஏதாச்சும் ஒரு பெருமானமா இருக்கலாம். ஏன் 3 விட குறைஞ்சிருக்கிற பெருமானம் எல்லாம் எடுக்கும். மேக்சிமம் பெருமானம் தான் எனக்கு வேணும்னா 2.999 வேணும். ஆனா அவன் என்ன சொல்லியிருக்கணும்? இந்த கேள்விக்கு பிறகு அவன் என்ன சொல்லியிருக்கணும்? எடுக்கத்தக்க உயர்ந்தபட்ச முழுவன் பெருமானம் யாது? முழுவன் பெருமானம் தான் நான் காணணும். ஆகவே என் Z n max இப்படி போட்டுக்கிறது. Z என்றது என்னது? நிறைய. Z plus என்றா நேர் நிறைய. Z minus என்றா மறை நிறைய. ரெண்டையும் சேர்த்தா நிறைய. அப்ப நிறைய எண்ணில n max வந்து எவ்வளவு இருக்கலாம்? 2 இருக்கலாம். அப்படி குறிச்சுக்கொள்ளுங்க.
ஓகே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்படி இருந்ததுக்கும் சமநிலை என்ன நடக்கும்னு சொல்லுங்க பாப்போம். இப்படி இருந்ததுன்னா அடுத்த ஸ்டெப்ல என்ன செய்வோம்? சாய 40 200 சாய 80 120. அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கும்னு சொல்லுங்க. சாய 40 இந்த சைடு வரும்போது சமநிலை குறியீடு மாறும். சாய 40 இருக்கைகளோ நாங்க இதை சயவால கொண்டு போய் இதை நாங்க வகுக்கைகளையோ அல்லது சயவால பெருக்கைகளையோ சமநிலை குறி மாறும். ஆக எண்பது என்னவா இருக்கும்? மற்ற பக்கமா வரும். என்னோட வரும் சாய 3 வரும் எண். அதாவது சாய 40 கொண்டு நாங்க பிரிக்கைகள்ல சமநிலை குறி வந்து மாறும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா சமநிலையில இருக்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா சமநிலையை வந்து நாங்க ஒரு ஈக்குவேஷன் சமன்பாடு மாதிரி தான் செய்வோம். சரியா? அதாவது 5x ஆக 1 சமன் 3 5x சக 1 லெஸ் தான் அல்லது கிரேட்டர் தான் ஈக்குவல் 3 இந்த மாதிரி இருந்தாலும் நாங்க வந்து ஒரே மாதிரி தான் சமன்பாட்டை செஞ்சு சுருக்குவோம். அப்ப சுருக்கைகளை வந்து அப்படி சுருக்குவோம். கூட்டல் இருந்துச்சுன்னா வந்து கழிப்போம், கழித்தல் இருந்துச்சுன்னா வந்து கூட்டுவோம், பெருக்கல் இருந்துச்சு வந்து பிரிப்போம், பிரித்து தெரிஞ்சுன்னா பெருப்போம். அப்படி ஒன்றும் நடக்காது. ஆனா ஒரு இதுல வந்து ஒரு சமநிலையில ஒரு பக்கம் இருக்கிறதுல வந்து இப்படி இருக்குண்டா ரெண்டு பக்கமும் ஒரு மைனஸால பெருக்கினோம்டா என்ன நடக்கும்? சமநிலை வந்து பெருக்க முன்னுக்கு சமநிலை இப்படி இருந்துச்சுண்டா ரெண்டு பக்கம் மைனஸால அதே சமநிலை இது பி ரெண்டு பக்கம் மைனஸால அதே சமநிலையை பெருக்கினோம்னா சமநிலை என்ன செய்யும்? மாறும். ரைட்? ரெண்டு பக்கம் மைனஸால பெருக்கினா சமநிலை மாறும். அப்படி இல்லையா ரெண்டு பக்கத்துல இப்ப இதுல வந்து சாய 2 இருக்கு, இப்படி இருக்கு. அப்ப ஏ வந்து என்னவா இருக்கு? சாய 2 கொண்டு இங்க பிரிக்க போறோம். பிரிக்கைகளே சமநிலை வந்து என்னவா இருக்கும்? 5 சாய 2 வரும். இல்லாட்டி இப்படி இருக்கு ஏ சாய ஏ 2 லெஸ் தேன் 2 ரெண்டா. இப்பயும் பாருங்க சாய இந்த 2 வந்து சாய 1 தான் இப்ப நான் மொத்தம் எடுத்தேன். அப்ப ஏ வந்து என்னவா இருக்கு? சமநிலை மாறி 4 சாய 4 வருது. ரைட்? அப்ப சயவாள பெருக்கைகளை மட்டும் பெருக்கைகளையோ பிரிக்கைகளையோ இல்லாட்டி சய நம்பரால பெருக்கைகளையோ பிரிக்கைகளையோ என்ன செய்யும்? சமநிலை மாறும். மற்றபடி சமநிலை அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே ரைட். எழுதினா நாங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமை வந்து வெள்ளிதானே நாளைக்கு ஃப்ரைடே தானே நாளைக்கு. ஓ வெள்ளிக்கிழமை வந்து காலையிலையும் கொண்டு எடுப்போம். நைட் இப்ப காலையில வந்து 4:30 ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிட்டு நைட்டுக்கு இருக்கிற 9:30 சொல்ல 9 ஆகும். 9:30 வாட் எவர் நான் அதை இன்ஃபார்ம் பண்ணுவேன். 9க்கும் ஒரு கிளாஸ் எடுப்பேன். ரைட்? என்ன எனக்கு சாட்டர்டே சண்டே கொஞ்சம் கான்ஃபரன்ஸ் கொஞ்சம் இருக்கு. ஸோ அதனால சாட்டர்டே சண்டே சொல்லி இது வராது. ஸோ அதனால நான் ஃப்ரைடேல 2 கிளாஸ் எடுத்துருக்கேன். ஓகே, தேங்க்யூ.